ஏடிஎம்டிகே தலைவர் விஜயும் களத்தில் இருப்பதால் வரும் 2026 தேர்தலில் 4 முனை போட்டி ஏற்படும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் தினகரன் கூறியிருக்கிறார். எனக்கு தெரிந்து இந்த அரசியல் போக்கை பார்த்தால் 26 தேர்தல் போது 4 முனை போட்டியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது எங்கள் தொகுதிக்கு தகுதியான வேட்பாளர்களும் சரியான கட்டமைப்பும் உள்ள தொகுதிகளை உறுதியாக நாங்கள் எங்கள் கூட்டணியில் கேட்டுப்பெறுவோம். பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் அது போல குளறுபடிகள் இருந்தால் அது தேர்தல் ஆணையத்தில் இன்னும் தேர்தலுக்கு கால அவகாசம் இருக்கு. வர்ற ஜனவரி மாதம் வரை வாக்காளர் பட்டியல் திருத்தம்லாம் நடக்கும். அதனால குளறுபடிகளை அரசியல் எந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இது போல குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்பதை கண்டறிகிறார்களோ தேர்தல் ஆணையத்தில் அதை முறையிட்டு யாருக்கெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மீண்டும் வாக்காளர் பட்டியலில் அவர்கள் தேர்தலில் வாக்களிக்கின்ற விதமாக அவர்களுக்கு அந்த முறையாக அதை பெற்றுத் தருவதற்கு அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும். அதான் நண்பர் திருமாவளவன் கடந்த ஓராண்டா பார்த்தீங்கன்னா ஏதோ குழப்பத்தில் இருக்கிறார்னு நினைக்கிறேன். பெரும்பாலான தூய்மை பணியாளர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை. உங்களுக்கு அது வேண்டாம் என்று சொல்வது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால அதை தட்டி கேட்க முடியாமல் இப்படி ஒரு பதிலை அவர் சொல்வதாகத்தான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் இங்கே சுற்றுப்பயணம் செய்தார். வாரம் ஏதாவது ஒரு பட்டாசாலையில் விபத்து உயிரிழப்புகள் ஏற்படுவது உண்மையிலேயே வருந்தத்தக்க நிகழ்வு. ஆட்சியர்கள், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள், அதிகாரிகள், அரசாங்கம் இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல், விபத்துக்கள் ஏற்படாமல் சரியான ஒரு திட்டத்தை வகுத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம்.